நாஞ்சில் சம்பத்தும் வைக்கவும் எந்த கட்சிக்கு போனாலும் திருமாவளவனும் அந்த கட்சியை குழப்பிட்டு அதுலேருந்து சோறு துண்டுற வர்க்கம் அவங்க. நீ 16 நாளும் உழைக்காதவன் 2 வருஷம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டு திரிசா பின்னாடியும் அவன் நடிக்க பின்னாடி சுற்றியில் இருந்தவன். உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு மக்களோட பண்பாடு? உனக்கு இதே மக்கள் உன்னை ஒரு நடிகன் பின்னாடி வந்த மக்கள் அவங்களோட இச்சையால் வந்துட்டாங்க. விஜய் வந்தா செஞ்சிருவாரு. இன்னும் முன்னாடி அவங்க அப்பா என்ன செஞ்சாரா? வந்து இவரை காணும் அவரை காணும், உன்னையவே காணும். பேருக்கு தான் நீ முதல்ல உன்னை ஆளே இல்லை. நீட் தேர்வுக்கு அனிதா வீட்டில் போய் நீ திருட மாதிரி போனேன். அப்போ வரவேற்றம் பரவாயில்ல, ஒரு பாப்புலர் நடிகர் இவர் எப்படி இப்போ பப்ளிக்கு போக முடியாதுன்னு. இன்னைக்கு அதே நீட் தேர்வில் தான் அந்த அனிதா மரணம். அன்னைக்கு அவள் ஏமாற்ற போனியா நீ? உங்கள்கிட்ட பதவி இருக்குது. இப்போ நீட் போராட்டம் இல்லை, இதுக்கு பேர் நீட்டே ஒழிக்கணும்னு ஏற்கனவே நாம் தமிழ் போராடி இருக்குது. இப்போ வந்து நீட்டில் குளறுபடியும் அதில் ஒரு சில வினாத்தாள்லாம் லீக் ஆகி அதை ஏமாற்றினுக்குது. அந்த மாதிரி பட்சத்தில் டெல்லியில் வந்து அந்த மாணவர்கள்லாம் போராடுறான். இங்கே நாம் தமிழ் கட்சி சார்பாக இந்த நீட்டை முறையாக நடத்து, இல்லை நீட்டை எடுத்து போடுன்னு தான் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பேசினுக்கிறோம். இப்போ இந்த குளறுபடியை வந்து நீக்கி, ஏன்னா சட்டமாகிடுச்சு, நம்ம கிட்ட வந்து சட்டமாகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ சட்டத்தை வந்து ஒழுங்காக நடத்தி இந்த நீட்டை வந்து சரியான முறையில் நடத்தி மக்களை அசிங்கப்படுத்தாமல் நல்ல படித்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து இதில் அவங்கள டாக்டர் ஆக்கி நல்ல மாதிரி செய்யணும். அப்படியா? அவர் முன்ன பின்ன ரோட்டுக்கு வந்திருக்க மாட்டார். மக்கள் பிரச்சனை தெரியாத தலைவனை அவர் ஏற்றுக்கொண்டார். விஜயை ஒரு சினிமா நடிகனை வந்து ஏற்றுக்கொண்டவருக்கு அந்த சினிமா ஸ்டைல் தான் தெரியும். ரோட்டுக்கு போராடாத எந்த தலைவனும் ஆக முடியாது. ஆனால் இவர் சாதாரணமாக அதிர்ஷ்டத்தினால வந்தாரோ இல்லை மாயத்தில் வந்துட்டாரோ, ஒரு நடிகை மாயத்தில் வந்துட்டார். அது அவருடைய அந்த அமைச்சர் அவர் சார்பாக வந்தவருக்கு எந்த விதைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தெரியாதவர் தான் எம்எல்ஏவும் மந்திரியாகவும் வந்திருக்கார். நாஞ்சில் சம்பத்தும் வைக்கவும் எந்த கட்சிக்கு போனாலும் திருமாவளவனும் அந்த கட்சியை குழப்பிட்டு அதுலேருந்து சோறு துண்டுற வர்க்கம் அவங்க எந்த வகையிலுமே வந்து இந்த கட்சி இந்த அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்ல முடியாது. இது ஏன்னா பிரபாகரனுடைய அந்த படையை பார்த்து, அந்த ஈழத்து போரை பார்த்து, ஈழத்தில் போரில் விழுந்த என் இனத்தினுடைய அந்த ரத்தத்தில் வந்த இந்த நாம் தமிழர் கட்சியானது எந்த விதத்திலையும் விழுந்து போகாது, மீண்டு எழுவோம். அதுக்கு உண்டான அந்த பணிகளை செஞ்சுருக்காரு மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் சீமானுடைய அந்த 16 ஆண்டு உழைப்பு வேஸ்ட் ஆகாது. இவன் போகிறவன் வருவன் தற்கூரியெலாம் நாஞ்சில் சம்பவத்தில் ஒரு ஆளே கிடையாது. அது வைகோ மாதிரி ஒரு வீரம் பேசிட்டு கோழையாக இன்றைக்கி வந்து ஈழத்து மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கி அவர் தான் வந்து விஜயோட சேர்ந்து இவங்களை ஊக்குவிக்கிறார். அப்படி இருக்கிற அந்த நாஞ்சில் சம்பத்து வைகோ திருமாவளவன்லாம் இந்த நாட்டுக்கு தகுதியற்ற தலைவர்கள். அதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஜாதிய அடிப்படையில் இந்த கட்சியை கையில் வச்சுக்கின்னு அந்த பறையர்களையோ மற்ற அந்த ஜாதியிலே வச்சுக்கின்னு அவங்க வாழ்கிறதுக்காக தன்னை ஒரு 10 பேரை வச்சு கட்டமைச்சுன்னுக்கிறான். எங்கேயாவது தார்மீக அடிப்படையில் இதே திருமாவளவன் ராஜபக்சே இப்போ கை கொடுத்துட்டு வந்தவர் தான். ஈழத்தின் போரில் வந்த கட்சி இது நாம் தமிழர் கட்சி. ஒருவனும் வீழ்த்த முடியாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நாம் தமிழரே மீண்டு எழும். அன்னைக்கு இந்த ஆட்சி சொர்க்கமாக தெரியும். நீ மனிதர்லாம் பரலோகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ மோட்சத்துக்கு போகணும். நாம் தமிழர் ஆட்சி வந்தால் நீ உலகத்தில் வாழ்கிறப்பவே இங்கே சொர்க்கத்தை காமிக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி. அந்த மாதிரி வளர்த்தெடுப்பார். சீமானுடைய 16 ஆண்டு காலம் எப்போ வீண் போவாது. சீமானா நீ யாருன்னு வந்து சும்மா சாதாரண சந்து பொந்தலேருந்து பேசுகிற. சீமானா உலகத்துக்கே தெரியும்டா. அவன் பிரபாகரனுடைய வளர்த்தெடுத்த தம்பி, போர்க்களத்துலேருந்து வந்த தம்பி, ரத்தத்துலேருந்து வந்தவங்க. சீமான் யாரு கேட்குறல? ஒரே ஒரு 10 வயசு பையன்கிட்ட இவன் முதல்வர் விஜயை பேச விட்டு போடா. 10 வயசு பையன்கிட்ட பேச முடியாது அவன் முதல்வர். நீலாம் ஒன்றுமே இல்லை, 5 வயசு சின்ன குழந்தைகிட்ட பேச முடியாது. சீமான் யார் என்பது உலகத்துக்கு தெரியும். நீங்கள் மாயமாக வந்துட்டீங்க, உங்களுக்கே தெரியாது இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருவோன்னு. நீ மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டுன்னு போயின்னுக்கிற. தற்காலிகமாக நைட்டுக்குள்ளே உன் தகவல் வந்துடுச்சு. உடனே நான் முதல் ஆகிட்டேனான்னு சொல்லி நீயே பெருமிதம் கொள்கிற. நீ வரவே வரமாட்டேன், உனக்கே தெரியும். ஏடிஎம்கே டிஎம்கே ஜெயிக்கும். நாம் தமிழ் 2வது 3வது வரன்றது எங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகிறதில்ல. நீ டிக்கெட் போட்டு மலேசியா போயின்னு இருந்த, தவறி போய் விழுந்த ஓட்டு, இந்த தவறி காக்கா குருவி போடும் தெரியுமா, எச்ச சாப்பிட்டு அந்த மாதிரி ஓந்துச்சு உனக்கு ஓட்டு. மாயத்தில் நீ ஜெயிச்சிருக்கிற. நீ 16 நாளும் உழைக்காதவன் 2 வருஷம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டு திரிசா பின்னாடியும் அவன் நடிக்க பின்னாடி சுற்றியில் இருந்தவன். உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு மக்களோட பண்பாடு? உனக்கு தமிழ்நாடு பற்றி என்ன தெரியும்? உனக்கு மலையை பற்றி தெரியுமா? உனக்கு மரத்தை பற்றி தெரியுமா? இல்லை கடலை பற்றி தெரியுமா? உனக்கு ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாது. நீ சோறு எடுத்துன்னு வந்துட்டு ஜட்டி போட்டுக்கினேன், பனியன் போட்டுக்கினேன், காதில் வந்து அதை வச்சுனுக்கிறேன் இதை வச்சுனுக்கிறேன். முதல்ல உன்னுடைய அடிப்படையை மாற்று. ஏன்னா நீ சொகுசாக வந்தவன். நான் எல்லாம் கருணாநிதியை 19 வயசில் காதலிக்கிற வயசில் எதிர்த்தவன். ட்ரைனேஜ் வாங்கி கொடுத்த தலைவன் ஒரு ஊருக்கு.
ஐநாவரம் திருவள்ளூர் நகரில். நீ அப்போல்லாம் டான்ஸ் ஆடி இருந்திருப்ப சினிமாவில். அப்போ ஒன்றுமே உனக்கு தெரிஞ்சிருக்காது. என்னைக்கு நீ ராஜபக்சவே அந்த அந்த ஈழத்தமிழுக்கு போரை நிப்பாட்ட சொல்லி கையெழுத்து கேட்டப்போ நீ ஒரு தற்கொலை கோரணி. நோ ஐடியா. இப்போ ஐநூறுரூவா கொடுக்குறான் உன் ஆள். அப்போ அந்த நேரம் வந்து டொனேஷனு. இதே விஜயகாந்த் அந்த கட்சிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம ஒன்றாவது தான். நாங்கள் அவரே தலைவராக ஏற்றுக்கல. எங்களுக்கு தலைவன் பிரபாகரன், எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழ் சீமான். இந்த களம் ஒரு நாளைக்கு வெல்லும். நீ நினச்சினுக்கிற 5 வருஷம் நீ ஆளு. உன்னை 5வது ஆண்டு இதே மக்கள் உன்னை ஒரு நடிகன் பின்னாடி வந்த மக்கள் அவங்களோட இச்சையால் வந்துட்டாங்க. விஜய் வந்தால் செஞ்சிருவாரு. இன்னும் முன்னாடி அவங்க அப்பா என்ன செஞ்சாரா? அவங்க அப்பா இந்த மாதிரி செஞ்சிருக்காரா இவர் வந்து செய்யறதுக்கு? நீ நடிகனை ஆனதுனால மட்டும் இந்த நாட்டால் உனக்கு தகுதி இல்லை. உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த நாடு வளம், மலை, காடு, கடல், மண், பண்பாடு இதை பற்றி தெரியுமா உனக்கு? ஒன்றும் தெரியாது. அங்கே வந்து இவரை காணும் அவரை காணும், உன்னையவே காணும். பேருக்கு தான் நீ முதல்ல, உன்னை ஆளே இல்லை. நீட் தேர்வுக்கு அனிதா வீட்டில் போய் நீ திருட மாதிரி போன. அப்போ வரவேற்றம் பரவாயில்ல, ஒரு பாப்புலர் நடிகர் இவர் எப்படி இப்போ பப்ளிக்கு போக முடியாதுன்னு. இன்னைக்கு அதே நீட் தேர்வில் தான் அந்த அனிதா மரணம். அன்னைக்கு அப்போ ஏமாற்ற போனியா நீ? உங்கள்கிட்ட பதவி இருக்குது. இப்போ நீ எதனா பண்ணு, மத்திய அரசு எதிர்த்து பாரு, மோடி எதிர்த்து பேச மாட்டேற. மோடியுடைய அஜெண்டா நீ 2029 அவங்க தான் கூட்டணி போகிற. எங்களுக்கு தெரியும். ஏமாத்து வேலை 108 எப்போ இருந்தாலும் டேஞ்சர். உனக்கு வந்துக்குது பாரு 108. 41 பேருக்கு அந்த நேரம் ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிடுச்சு உன்னால தான். மக்களை ஏமாத்தாத. கூட்டத்தை வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறமா வர்றது, கூட்டத்தை கூட்டுறது, இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் கூட்டிட்டு மொத்தமாக மாஸ்க் காமிக்கிற. டேய், நாம் தமிழர் 100 பேர் இருந்தாலும் களத்தில் நம்பர் 1 லட்சம் பேருக்கு சமண்டா. எல்லாம் தலைவன் பிரபாகரன் ஏற்றுக்கொண்டவன். நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஏற்றுக்கொண்டு நிற்கிறான் களத்தில். 16 ஆண்டு காலம் நிற்கிறான். நீ அரியலூரில் 1.5 மணி நேரம் ஒரு தலைவன் மயில நிற்கிறான். அங்கே வேற காவல்துறை கேட்குது, எங்க சாக வச்சுட்டு போய் முடிச்சுட்டு போக சொல்லுன்னு. 1.5 மணி நேரம் பேசின ஒருத்தன் தலைவனா? 9 நிமிஷம் பேச தலைவனா நீ? 1.5 மணி நேரம் பேசிக்கிறான் ஒருத்தன் மயில நினைச்சு. நீ 10 நிமிஷம் மயில நின்று உன் கட்சிக்கு வந்துடுறேன் நான். 10 நிமிஷம் நில்லு. இந்த வெயில்ல உன் கட்சியில் சரண்டர் ஆகிடுற இந்த ஜோஷுவா பார்த்துக்கலாமா? நாம் தமிழர்.